தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருப்பாரு. என்ன அப்படின்னா, தீய சக்தியை விரட்டக்கூடிய ஒரு தூய சக்தி. சட்டசபையிலையும் அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். மக்கள் பணத்தை தொடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன். கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் திரு டி சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாற்று கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை இழுப்பது சந்தர்ப்பவாத அரசியல். தன்னோட சுயநலத்துக்காக இப்படி வேற ஒரு கட்சியில இருந்து வர எம்எல்ஏவை அவங்க நல்லவர்களா கெட்டவர்களா என்று பார்க்காம யாரு வந்தாலும் சேர்த்துக்கிறது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல். இது நல்ல அரசியலுக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லி அவரோட கண்டனத்தையும் தெரிவிக்கிறாரு. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்றைய காணொலியில என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருமே பரவலா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் தேர்தல் நேரத்துல ஒரு வாக்குறுதியை கொடுத்திருப்பாரு. என்ன அப்படின்னா, தீய சக்தியை விரட்டக்கூடிய ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லி அவங்களோட கட்சியை சொல்லுவாரு. ஸோ அதன் அடிப்படையில பார்த்தோம்னா, சட்டசபையிலையும் அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். மக்கள் பணத்தை தொடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த ரெண்டு லைனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பெருசா விவாதிக்க போறோம். இந்த காணொலியில நடு நிலைமையா தான் நாம விவாதிக்க போறோம். யாருக்கும் ஒரு தலைபட்சமாக விவாதிக்க போறது இல்லை. ஸோ இப்போ ஏடிஎம்கேல இருந்து மாஜிக்கல், அதாவது முன்னாள் அமைச்சர்கள்லாம் நேற்றைய மாமல்லபுரத்துல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இணைப்பு விழா நடைபெற்றது இல்லையா? ஸோ இந்த இணைப்பு விழா நடைபெற்றது. இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க மேல ஏற்கனவே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்கு. இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, கோர்ட்ல கேசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் இவர்களை எப்படி விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டாரு, அதாவது கட்சியில சேர்த்துக்கிட்டாரு. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன? தூய ஆட்சி கொடுப்போம், மக்கள் பணத்தை தொடமாட்டோம், கொட்டவர்களை விடமாட்டோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஸோ இதை பத்தி தான் இந்த விஷயத்துல நம்ம பேச போறோம். ஸோ அதுல யாரை பத்தி, யார் எதிர்கட்சியில இருந்து வந்ததுல, அதிமுக இருந்து குறிப்பா வந்ததுல யார் மேல என்ன வழக்கு இருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம் இந்த நிகழ்ச்சியில. சரி, நேற்றைய தினம் மாமல்லபுரத்துல ஹோட்டல்ல பிரம்மாண்ட இணைப்பு விழா நடந்தது. கிட்டத்தட்ட 15,000 பேர் அதிமுகவுல இருந்து சேர்ந்தாங்க அப்படின்னு பரவலா இந்த விஷயத்த எல்லா பத்திரிகையிலையும் சரி, எல்லா சோசியல் மீடியால, நியூஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எல்லாத்துலயும் வந்துச்சு. பிரம்மாண்டமா நடைபெற்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல முக்கியமானவர்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர், முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர், அதே போல S வளர்மதி, MSM ஆனந்த், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இணைஞ்சாங்க. முக்கிய தலைவராக பார்க்கப்படுறது இல்லை. ஸோ இவங்க எல்லாம் இணைஞ்சதுல யாரோட தலைமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு ஆதவ் அர்ஜுனா, திரு N ஆனந்த் அண்ட் செங்கோட்டையன், இவங்க 3 பேரும் தலைமை தாங்கினாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ அதுல பல பேர் பல விதமா பேசினாங்க. அதெல்லாம் நம்ம இதுல நம்ம வரல. பட் இதுல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஸோ இன்னைக்கு இவங்க ஜாயின் பண்ணதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, அறப்போர் இயக்கம் ஒரு ஹேஷ்டாக்ஸை போட்டு அவங்களோட போஸ்டர்ஸ் டெய்லி பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களா போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன போட்டுட்டு இருக்காங்கன்னா, குட்கா, லஞ்சம், ஓட்டுக்கு பணம் கொடுத்தது, சொத்து குவிப்பு வழக்கு, இதெல்லாம் இருக்கிற ஒருத்தரை உள்ளே வந்துட்டே சொல்லு அப்படின்னு விஜயபாஸ்கர் போடுற மாதிரி ஒரு ஹேஷ்டாக்ஸ், ஒரு டேக்லைன் போட்டு போஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது இவர் MSD அப்படின்ற ஒரு குட்கா நிறுவனத்திலிருந்து கையூட்டா பணம் வாங்கினாரு. இது சம்பந்தமா CBI குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுது. அதே போல DVSல பாத்தீங்கன்னா ஒரு 35 கோடிக்கு மேல சொத்து குவித்ததாக அவர் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கு அவங்களும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. இது போல அவரோட சொந்த நிலத்திலேயே பாத்தீங்கன்னா கனிம வளம், அதாவது கனிம வளம், அந்த வளத்தை குறிப்பிட்ட அளவு மீறி அவர் நிறைய எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறையும் அவர் மீது வழக்கு உயர் நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. சேகர் ரெட்டி அவரோட நிறுவனமான SRS மைனிங்ல இருந்து விஜயபாஸ்கர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 85 கோடி கொடுத்த மாதிரி அவர் மேல வருமான வரித்துறையும் வழக்கு பதிவு செய்திருக்கு. இப்படி சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அவர் மேல இருக்கு, அலிகேஷன் இருக்கு. இது போக RK நகர்ல நடந்த இடைத்தேர்தலில் பணம் கொடுத்தது சம்பந்தமா சோதனை பண்ணப்போ, காவல்துறையால் சோதனை
பண்ணப்போ அவர் வீட்டில் இருந்து தான் பணவடா பட்டுவாடா பண்ண லிஸ்ட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது போக திமுக கட்சியிலிருந்து இதே வாதத்தை எடுத்து வச்சாலும் அவங்க என்ன சொல்றாங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களே சொல்றாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2024 அடுத்தவங்க இடத்துல பத்திரப்பதிவு போலியா தயார் பண்ணி கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்புள்ள ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா போலியா வித்தாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல வழக்கு இருந்தது. சிறையில இருந்து வந்தாரு. அந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இப்படி ஊழல்வாதிகளை எப்படி வந்து தூயாட்சி குடிப்புன்னு சொன்னவர் எப்படி தன்னோட கட்சியில இணைச்சிக்கிட்டாரு அப்படின்னு அவங்க மிகப்பெரிய ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ஸோ அதே போல அவங்க கூட்டணியிலேயே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் திரு பி சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாற்று கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை இழுப்பது சந்தர்ப்பவாத அரசியல், தன்னோட சுயநலத்துக்காக இப்படி வேற ஒரு கட்சியில இருந்து வர எம்எல்ஏவை அவங்க நல்லவர்களா கெட்டவர்களா என்று பார்க்காம யாரு வந்தாலும் சேர்த்துக்கிறது வந்து ஒரு சந்தர்ப்பாத அரசியல், இது வந்து நல்ல அரசியலுக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லி அவரோட கண்டனத்தையும் தெரிவிக்கிறாரு. ஸோ இது போக கனிமொழி அவர்கள், அதாவது திமுகவோட துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாக பிஜேபி தான் வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தவறு செய்தவர்களை அவங்க கட்சியில சேர்ந்த பிறகு வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்ச மாதிரி கிளீன் ஆயிடுவாங்க. அதே போல டிவிகேவும் இன்னைக்கு குட்கா கடையை வாஷிங் மிஷின்ல போட்டு தொடச்சிட்டாங்களா அப்படின்ற முறையில கடும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இதே போல பல தடவைகள் இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டனங்களை தெரிவிச்சுட்டே இருக்காங்க. அதாவது நடுநிலையாளர்கள், அதாவது அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்துக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக தன்னுடைய கட்சி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாராக இருந்தாலும் கட்சியில சேர்த்துக்கிறாரு. ஸோ அவங்க மேல வழக்குகளே இருந்தாலும் அவங்கள உள்ள அரவணைச்சுக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில எல்லாருமே கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுதான் திரு விஜய் அவர்கள் அந்த இணைப்பு விழால தலைமைக்கு அந்த இணைப்பு விழா அவர் முன்னிலையில சேர்க்க அலோவ் பண்ணல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்னு அவருக்குமே தெரியும். இந்த மாதிரி வந்து அசுத்தமானவர்களை கட்சியில சேர்க்கும் போது தூயாட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பணத்தை தொடமாட்டேன்னு சொன்ன விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதுல அவருக்கு உடன்பாடுகள் இல்லை அப்படின்னு தெரியுது. ஆனா இருந்தும் இந்த மாதிரி ஆட்களை ஏன் சேர்க்கணும் அப்படின்றது தான் நம்ம சார்பாகவும் அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ கட்சியில இருந்து மாற்று கட்சியில இருந்து எந்த வழக்குகளும் அவங்க மேல நிலுவையில் இல்லாதவங்கள, மக்கள் பணத்தை தொடாதவங்களை நீங்க தாராளமா சேர்த்துக்குங்க, தப்பே இல்லை. இது மாதிரி அயோக்கியர்களை கண்டிப்பா உங்க கட்சியில சேர்க்க கூடாது அப்படிதான். ஏன்னா மக்கள் இன்னைக்கு நீங்க ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தனி மனிதனுக்கு போன பணங்களை அத்தனையும் அரசோட கஜானாவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. ஸோ இப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு தவறு செய்தவங்க எல்லாம் தண்டனையை கொடுக்கணுன்ற எண்ணத்தோட செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திரு ஜோசப் விஜய் அவர்கள். நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாம வைக்கிற வேண்டுகோள், இந்த மாதிரி அயோக்கியர்களை உங்க கட்சியில சேர்க்காதீங்க. சேர்க்கறதுனால மக்கள்கிட்ட ஒரு அதிருப்திய சம்பாதிப்பீங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க, மற்ற கட்சியிலே இருக்காங்க, அவங்களாம் அவங்களை தேடி வருவாங்க. நிச்சயமா உங்க கட்சி தொடர்ந்து ஆட்சி செய்யும், அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஏன் அப்படின்னா நல்லவர்களுக்கு எப்பவுமே நல்ல சக்திகள் உடன் இருக்கும். இந்த மாதிரி தீயவர்களை நீங்க சேர்க்க கூடாது அப்படின்றதுதான் நம்மளோட வாதம். ஏன்னா இது வரைக்கும் 6 பேரு தன்னுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே எதுக்காக வந்திருப்பாங்க? சுயநலத்தோட தான் வந்திருப்பாங்க. யாரும் லாபங்கள் இல்லாம வர மாட்டாங்க அப்படின்றதுதான் அரசியல் ஆய்வாளர்களோட கருத்து. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப குதிரை பேரம் அப்படி சொல்லிட்டு தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜியும் அவரோட தம்பி அசோக் குமாரையும் தேடிட்டு இருக்க காவல்துறை இன்னைக்கு இவர்கள் குதிரை பேரம், அதாவது திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு குதிரை பேரம் நடத்தலையா? இவங்கெல்லாம் சும்மாவே வந்து இந்த கட்சியில சேர்ந்துருவாங்களா? இவர்கள்லாம் இவர் வந்து பிராமிஸ் எதுவும் கொடுக்காம இவங்கெல்லாம் வந்துருவாங்களா? இதுக்கு பேரு என்ன? இதுக்கு குதிரை பேரம் இல்லையா? சோ அவர்களை ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறோம் இந்த அடிப்படையில இன்னைக்கு போலீஸை வச்சு தேடி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும் துடிக்கிறோம். ஆனா இப்ப இவர் செய்தது, உதாரணத்திற்கு திரு வைகோ அவர்கள் அவரோட பொதுக்குழுலையும் சரி பத்திரிகையாளர் சந்திப்புலையும் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எங்க 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ய சொல்லிட்டு அவர் நானே வந்து பிரச்சாரம் பண்ணி அவங்க வெற்றி பெற வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றாரு. இது எந்த அடிப்படையில இப்படி பொது வெளியில ஒரு மூத்த அரசியல்வாதி இப்படி பேசுறாரு அப்படின்றதுதான் அரசியல் ஆய்வாளர்களோட
கருத்துக்களாகவும் இருக்கு. இப்படி தொடர்ந்து எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்றது ஜனநாயக படுகொலை அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுல ஏதாவது இன்னைக்கு நம்ம இந்த விவாதிச்ச இந்த விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா நேயர்களே தயவு செய்து நீங்க உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் மற்றவங்களுக்கும் இது சரி இது தப்புன்றத மற்ற நேயர்களுக்கும் புரியும், எங்களுக்குமே புரியும். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க, எங்க சேனலை வாட்ச் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்திட்டு எங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, எங்களை ஊக்குவிங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.